இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். ஆண்டவரே, ஆண்டவரே என்று என்னை கூவி அழைப்பவர்களெல்லாம் விண்ணரசில் நுழைந்துவிட முடியாது என்று நமக்கு கொடுக்கின்ற செய்தி. திருவருகை காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை இயேசுவினுடைய வருகைக்காக எதிர்நோக்கோடு பயணித்து கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் இறை வார்த்தையோடு இறைவனோடு இணைத்து கொள்ள இன்றைய நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 21 மற்றும் 24 முதல் 27 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் இயேசு இவ்வாறு சொல்லுகிறார்: என்னை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணிலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுகிறவரே செல்வர் என்று சொல்லுகிறார். அப்படி விண்ணிலுள்ள தந்தையினுடைய விருப்பத்திற்கேற்றார் போல யார் செயல்படுகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் விண்ணகத்திற்குள் நுழைய முடியும். இயேசுவினுடைய தெளிவான வார்த்தை. அது எப்படி என்பதை இன்று நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை வந்தது, வெள்ளம் அடித்தது, அந்த வீடு பாறையின் மீது கட்டி இருந்ததினால் அதற்கு எந்த சேதாரமும் இல்லை. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காமல் இருப்பவர்கள் மணல் மீது வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாவார்கள். மழை பெய்தது, வெள்ளம் அடித்தது, அழிவு அந்த வீட்டிற்கு என்று இயேசு சொல்லி முடிக்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெறுமனே உதட்டளவில் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே என்று அழைப்பதற்கும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறை வார்த்தையை ஏற்று இறைவனை அழைப்பதற்கும் தகுதிகள் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம் 26ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1 முதல் 6 முடிய. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டுமென்றால் கற்பாறையின் மீது வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாக இருக்க வேண்டுமென்றால் எப்படிப்பட்டவர்கள் அதற்கு தகுதி என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்போம். என்னவென்றால், அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உன் மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியினால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் இறை வார்த்தையை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் இறை வார்த்தைக்கு ஏற்றார் போல தன் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மன உறுதி கொண்டவர்கள், உன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை எசையா புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். ஆக இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே ஆதாம் ஏவாள் பிள்ளைகள் என்பதை நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, ஆசைகள் இருக்கின்றன. அவை முழுவதுமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஆனால் அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது நமக்குள் எழுகின்ற எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன? பல நேரங்களிலே நம் எண்ணங்கள் போலித்தனமாக வார்த்தைகள் உச்சரிக்கப்படுவதை நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கும் பல நேரங்களிலே நாமே அதற்கு சாட்சிகளாகவும் இருக்கின்றோம். பிறரை நாம் சாட்சிகளாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இந்த நேரத்தில்
எனவேதான் என் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், வெறுமனே உதட்டளவில் ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பவர்கள் எல்லாம் விண்ணகத்தில் செல்ல முடியாது. மாறாக என் தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களே விண்ணகத்தில் செல்ல முடியும் என்று சொல்லுகிறார். எனவேதான் நற்செய்தி வாசகனுடைய 2வது அத்தியாயத்தில் கற்பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று இயேசு சொல்லுவதும், மணல் மீது கட்டியவர்கள் அறிவிலிக்கு ஒப்பாவார்கள் என்று சொல்லுவதும், உதட்டளவிலிருந்து வார்த்தைகளை உச்சரிக்கிறவர்கள் மணல் மீது வீடு கட்டியவர்களும், உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் பாறையின் மீது வீடு கட்டியவர்களுக்கும் என்று இயேசு தெளிவாக சொல்லி முடிப்பார். பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் பாறை மீது கட்டிய வீடுக்கு ஒப்பாக வேண்டும் என்றுதான் நாம் இருப்போம். ஆனால் இந்த உலக செல்வங்கள், உலக ஆசைகள் நம்மை பாறையின் மீது வீடு கட்ட விடாது. ஏனென்றால் அழிவின் பாதைக்குத்தான் நம்மை அழைத்து சென்று கொண்டே இருக்கும். ஏனென்றால் தோன்றி மறையக்கூடிய இன்பங்களுக்காகத்தான் பல நேரங்களிலே நம்மை இணைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இயேசு அழகாக நமக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று வெறுமனே உதட்டளவில் கத்திக்கொண்டிருக்கின்ற அனைவருமே தோன்றி மறையக்கூடிய ஆசைகளுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்கள். நின்று நிதானமாக யோசித்து தங்கள் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எதிர்கால வாழ்வு எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் மழை பெய்தாலும் வெள்ளம் அடித்தாலும் ஒரு பொழுதும் நகர முடியாமல் ஆணித்தரமான அடித்தளமிட்ட அந்த பாறையின் மீது இருக்கின்ற வீட்டுக்கு ஒப்பாக்க முடியும். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்றைய இறைவார்த்தையினுடைய பகிர்வில் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் அனைவருமே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் என்பதை இல்லை என்று சொல்லிவிட முடியாது. பிறக்கின்ற பொழுதே பாவிகளாக பிறக்கின்றோம். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உலக ஆசைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களிலே சிந்திக்கின்றோம், பல நேரங்களிலே சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் உண்மையாக இருக்க விரும்புகின்றோம், பல நேரங்களிலே பொய்மையாக இருக்க விரும்புகின்றோம். இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்தாலும் நாம் அனைவருமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இறைவனுடைய தூய திரு ரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்டவர்கள் என்பதை எப்பொழுது நாம் உணர்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக நாம் போலித்தனமாக இருக்க முடியாது, உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும். இதற்கு சிறந்த உதாரணம்தான் நம்முடைய திருச்சபையின் முதல் தலைவராக ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட பேதுரு அவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய இரவு உணவின் பொழுது கூட பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீயா? இன்று இரவே சேவல் கூவதற்கு முன்னதாக நீர் என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று பேதுருடைய எதிர்கால வாழ்வை தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது கூட பேதுரு, ஆண்டவர் என்னை ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார், நான் நிராகரிக்க கூடாது, இல்லை என்று சொல்லக்கூடாது என்று அவர் சிந்திக்கவே இல்லை. மாறாக இயேசு சொன்னதை போலத்தான் அங்கே அவர் பேதுரு இயேசுவை நிராகரித்து விட்டார், மறுதளித்து விட்டார். அப்படிப்பட்ட பேதுருவைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பேதுரு உன் பெயர் பாறை, உன் மீது என் திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னதன் காரணம் என்ன? நாமும் பல நேரங்களிலே உண்மை உள்ளவர்களாக, பொய்மை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது போல பேதுரு கூட இப்படித்தான் வாழ்ந்தார். தன் உயிருக்காக பயந்து இயேசுவை மறுதளித்தார். பிறகு அவர் தெளிவாக்கப்பட்டார். ஆவியின் ஆளுமை, ஆவியினுடைய அபிஷேகம், இயேசுவினுடைய தூய இரத்தத்தால் நான் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்திருக்கின்றார். அப்படி உணர்ந்ததினால்தான் பேதுரு திருச்சபையின் முதல் தலைவராக, நீர் பாறை, உன் மீது என் திருச்சபையை கட்டுகிறேன் என்று இயேசு சொல்லி முடித்தார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவராக தன்னை முழுவதுமாக ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்தவர்தான் உதட்டளவில் அவர் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லவில்லை. மாறாக உள்ளத்திலிருந்து தன்னை உணர்ந்தவராக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறார். தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றியும் இருக்கிறார். எனவேதான் இயேசு சொல்லி முடித்தார், கற்பாறையின் மீது வீடு கட்டியவர்களுக்கு ஒப்பாவார்கள், ஆண்டவரே ஆண்டவரே என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் என்று. நாம் எப்படிப்பட்ட உச்சரிப்பை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்?
தேவைகளுக்காக ஆண்டவரை ஆண்டவர் என்று உதட்டளவில் சொல்லுகின்றோமா? அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்படிப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருப்பார் என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசத்தோடு இருக்கின்றோமா? இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாக தேவன் நம்மை ஒருபொழுதும் கைவிடப்பட மாட்டார். அதற்காகத்தானே இந்த மண்ணுலகிற்கு மீண்டும் 2வது முறை வர இருக்கின்றார். அவருடைய வருகைக்காகத்தானே நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே அவருடைய வருகை, அவருடைய சித்தம் எப்பொழுதுமே உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.